திருவாரூர் சுபா சமையலில் கோவக்காய் வறுவலுங்க. இதை எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். எங்கள் வீட்டில் காய்ச்ச ஸ்பெஷல் கோவக்காங்க இது. பறிச்ச கோவக்காய் ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்ச கோவக்காவை கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வறுவல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம். கோவக்காயை வறுக்க வேண்டிய மசாலா பொருட்கள். இந்த பொருட்களையெல்லாம் வறுக்கும்போது அளவுகளை சொல்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் மிளகாய், 5-6 மிளகாய். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உருட்டு. நல்லா 3 ரோஸ்ட் ஆனோடனே பொட்டுக்கடலை சேர்க்கணும். மூணு பொருள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. வேர்க்கடலை இருந்தாலும் சேர்க்கலாங்க. இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது அதே கடாயில் 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது கருவேப்பிலை ஒரு கத்து. அடுத்தது கட் பண்ணி வச்ச கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணுங்க. சுருண்டு வரும் அந்த அளவுக்கு வதக்கணும். அடுத்தது பொடியை நுணுக்கிட்டு வந்துடலாம். கோவக்காய் வறுவல் தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் காய்ச்ச ஸ்பெஷல் கோவக்காங்க அது. 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். கோவக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துடலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. கோவக்காய் வறுவல் பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல? சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது இன்னும் செமையாக இருக்குங்க. கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.